ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம உங்ககிட்ட எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா, ஒருவேளை அந்த கிரெடிட் கார்டு செக்யூர் இல்லாமல் வேறு யாரோ மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அன்வான்ட் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணுங்கள். பிளாக் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எஸ்பிஐ கார்டு ஆப் பண்ணிக்கோங்க. அது கீழே சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அந்த பிளாக் கார்டுன்னு இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அந்த கார்டை டிக் பண்ண சொல்லுது. எந்த கார்டு நீங்கள் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ரீசன் கேட்குது பாருங்கள், கார்டு தொலைஞ்சிருச்சா இல்லை திருட்டு போயிருக்கான்னு கேட்குது. அப்படி இல்லைன்னா சஸ்பென்ஷன் ட்ரான்சாக்ஷன். ஸோ எனக்கு சஸ்பென்ஷன் ட்ரான்சாக்ஷன் இருந்தது. ஸோ நான் அதை டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், முக்கியமாக அந்த பாக்ஸில் டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கான ஒருவேளை அந்த வீட்டு அட்ரஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி சேஞ்ச் ஆன பிறகு தான் உங்களால் கண்டினியூ கொடுக்க முடியும். ஸோ எனக்கு பரவாயில்ல, என்னோடய பழைய அட்ரஸே எனக்கு ஓகே. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு கண்டினியூ கேட்குது கார்டு கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ புதுசாக வர கார்டுக்கு ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம டிக் பண்ணணுமான்னு கேட்குது. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு வேணும்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட்லெஸ் வேணும்னா கான்டாக்ட்லெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்டர்நேஷனல் வேண்டாம், அதே மாதிரி கான்டாக்ட்லெஸ்ஸும் வேணாம், எனக்கு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும் போதும். ஸோ அது பண்ணி கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஓடிபி வருது. ஸோ அந்த ஓடிபி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி முடிச்சோன்னா ஒரு 7 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த கார்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ எனக்கும் என் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ அந்த ஓடிபி கொடுத்துக்கோங்க, சப்மிட் கொடுங்க. அவ்வளோதாங்க, ரெக்வெஸ்ட் சப்மிட்டடு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, சர்வீஸ் ரெக்வெஸ்ட் நம்பர்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 7 ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக இது வந்துடும். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. ஸோ அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்படியே நீங்கள் மெயில் செக் பண்ணால் கூட உங்களுக்கு மெயிலில் கூட இந்த டீட்டெயில் அமைச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஆப் உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய கார்டை நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருச்சு. அந்த பழைய கார்டில் இனிமேல் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இனிமேல் நியூ கார்டு வந்தால் தான் உண்டு. ஸோ 7 டேஸில் அந்த கார்டு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.